அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை செயல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிக்கை ஒன்றை வாசித்த முதலமைச்சர் ஜெயலலிதா, அரசு ஊழியர்களின் குடும்ப நல உதவி 1.5 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக உயர்த்தப்படும் என தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் நலனில் அதிமுக அரசு எப்போதும் அக்கறை கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், சத்துணவு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் 1500 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றார். சமையல் உதவியாளர் பண பயன் 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், குழு காப்பீட்டுத் தொகை 1.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அரசு ஊழியர் நிர்வாக தீர்ப்பாயம் மீண்டும் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஓய்வூதியத்தை செயல்படுத்துமாறு பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இது குறித்து ஆராய வல்லுநர் குழு அமைக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் ஜெயலலிதா அறிவித்தார். சத்துணவு பணியாளர்கள் ஓய்வு பெறும்போது வழங்கப்படும் பணப்பயன் 50,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாயாக உயர்த்தப்படும். 2ஆம் நிலை உடற்பயிற்சி இயக்குநராக பதவி உயர்வு பெற்றுள்ள உடற்பயிற்சி ஆசிரியர்கள் கணக்கு தேர்வு பெற வேண்டும் என்ற நிபந்தனை நீக்கப்படும். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினையே செயல்படுத்திட வேண்டும் என பல்வேறு அரசு அலுவலர் சங்கங்கள் கோரி வருகின்றன. இந்த கோரிக்கை குறித்து தீவிரமாக ஆராயப்பட வேண்டும். எனவே இது பற்றி ஆராய்ந்து அரசுக்கு பரிந்துரைக்க வல்லுநர் குழு ஒன்று அமைக்கப்படும்.